மீன ராசி. மீன ராசியை பொறுத்தவரை பூரட்டாதி 3ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் அடிக்கடி சிறுபிள்ளைத்தனமாக ஏதேனும் செஞ்சுவிட்டு சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர் தான் இந்த மீன ராசியில் பிறந்தவர்கள். குருவின் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பட்பட் என்று பேசக்கூடியவர்கள். ஆனால் குருவின் மீன ராசியில் பிறந்தவர்கள் இதமாகவும் இங்கிதமானவும் சூழ்நிலைகளை அறிந்து பேசக்கூடியவர்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் திட்டம் எதுவும் இல்லாமல் திடீர் முடிவு எடுப்பாங்க. மீன ராசியில் பிறந்தவர்களை பொறுத்தவரை தனக்காரனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தை விட மனம்தான் பெரியது என்று நினைக்கக்கூடியவர்கள். யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் வாழ்க்கை முழுவதும் அவர்களை ஒதுக்கி வைத்து விடக்கூடியவர்கள் தான். உங்களுடைய இமேஜ் எங்கேயும் எப்போதும் பாதிக்கக்கூடாது என்பதில் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக நடந்து கொள்வீங்க. வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் உங்களின் ராசிக்கு 9வது அதிபதியாக வராரு. 9ஆம் இடத்த பாக்கியஸ்தானம் என்பாங்க. எனவே வாக்கினாலும் அதாவது பேசியே நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வராரு. உங்களுக்கு குழந்தைகள் பிறந்த உடனே சட்டென்று வாழ்க்கை தரம் மேம்படும். உங்களில் சிலர் பல நீண்ட தூரம் பயணம் செய்து வேலைக்கு செல்லக்கூடியதாகும். 8க்கு உரியவன் சுக்கிரன் என்பதால் திடீர் பயணங்கள் மேற்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆயுள்காரனான சனி துலாம் ராசியில் உச்சமடைந்திருப்பதால் நீண்ட ஆயுள் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு 9வது இடமான பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வருவதால் தந்தையை முன்னுதாரணமாக கொண்டு முன்னேற பார்ப்பீங்க. அப்பாவை பின்பற்றினாலும் வித்தியாசமான முயற்சி செய்வதில் ஆர்வம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள். தந்தைக்கு நம்மிடம் இன்னும் கொஞ்சம் அக்கறை இருந்தால் நன்றாக இருக்குமே என்று அவ்வப்போது நினைத்து இயங்கக்கூடியவர்கள். 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கு உங்களின் ராசி அதிபதியாக குரு இருப்பதால் உங்களில் பலருக்கு சுய தொழிலில் ஈடுபட விரும்பக்கூடியவர்கள். சிலர் நீதி, கணக்கு தணிக்கை, வங்கி, பதிகம் போன்ற துறைகளில் புகழுடன் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. எத்தனை பணம் வந்தாலுமே நீங்கள் எடுத்து வைக்க முடியாதபடி உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். கடலும் நீரும் அதை சார்ந்த பகுதிகளுமே மீனத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு. உலகின் ஆதாரம் நீர்தான். உலகில் முதல் உயிரும் மீன்தான். அது மட்டும் இல்லாமல் கடல், ஆறு, நதி என்று எல்லாவற்றுக்குமே அடிப்படை நீர்தான். நீர் பரவி இருக்கும் பரப்புக்கேற்ப வெவ்வேறு பெயர்கள். பஞ்சபூதங்களில் நீரின் தத்துவத்தை சொல்லும் கோவிலுக்கு செல்லும் பொழுது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அப்படி நீர் தத்துவத்தை உணர்த்துவதும் பஞ்சபூதங்களில் நீருக்கு உரிய தலமாக விளங்குவதும் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது. கருவறையில் நீர் ஏறும் இறங்கும் அந்த தல அம்பாள் சகல உலகங்களையும் ஆள்வதால் அகிலாண்டேஸ்வரி என திருப்பெயரோடு அருள்பாலிக்கிறாங்க. மீனராசியில் பிறந்தவர்கள் திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரரை வணங்குங்கள். உங்களுக்கு கடல் அளவு அருளை பெறக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. உடல்நலம் மிக சிறப்பாக இருக்கலாம். தொழிலில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களின் கீழ் பணிபுரிவர்களிடமிருந்து நல்ல ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. பணியிடத்தில் உங்கள் கீழ் பணிபுரிவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். கணிசமான லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையும். கடவுள் மீதான உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய திறமை வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சூழலை நிலவும். பணியிடத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரலாம். இந்த காலகட்டத்தில் பெரும்பகுதியை நீங்கள் பயணங்களிலேயே செலவிடக்கூடிய வகையில் தான் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு. குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். பண வரவுக்கு குறைவு இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகலாம். சகோதரர்களுடைய உதவி கேட்டு வருவாங்க. சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பெண் அல்லது பிள்ளையின் திருமண பேச்சு தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும்.
வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு சக பணியாளர்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு கிடைக்கும். மேலதிகாரிகளை அணுகும் பொழுது பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய முயற்சிகள் எதுவுமே இப்பொழுது வேண்டாம். விற்பனையும் லாபமும் உங்களுக்கு பெருகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நன்றாக இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்தின் பொறுமையை நீங்கள் கடைபிடிப்பது அவசியம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல பல யோகமான நன்மைகள் ஏற்படும். பொதுவாக மீனராசியில் பிறந்தவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய அலைச்சலை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டியது, வேலையில் கவனமாக இருக்க வேண்டியதும் ரொம்பவும் நல்லது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் சனி, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன், சுகஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு, ருண ரேகஸ்தானத்தில் உங்களுக்கு கேது, ஐன சைன போகஸ்தானத்தில் ராகு என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு பயன் தரக்கூடிய காரியங்களில் நீங்கள் ஈடுபடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே அந்தஸ்து உயரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மனதில் தைரியம் உண்டாகலாம். பணவரத்து குறையக்கூடிய வகையில் வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்களாம். வழக்கம் போல் உங்களுடைய வியாபாரம் இருந்தாலுமே திடீர் பணவரவு தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எந்த ஒரு வேலையை செய்யும் முன்பு அதை பற்றி அதிகம் யோசிப்பாங்க. சிலருக்கு புதிய வேலைகள் கிடைக்கலாம். குடும்பத்தில் சகஜமான ஒரு நிலை காணப்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மகனுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையில் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை நீங்கள் ஆலோசிப்பீங்க. அரசியல் துறையில் மேலதிகாரத்தில் இருந்து உங்களுக்கு பயந்து செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் திறமையுடன் உங்களுடைய காரியங்களை செய்யக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம். போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். வீண் அலைச்சல் உங்களுக்கு திடீர் கருத்துக்கள் நல்ல ஒரு மாற்றத்தை தரும். பிரச்சனைகளில் தடையில்லாமல் ஒதுங்கி செல்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ஒதுங்கி செல்வது நல்லது. சுப காரியங்கள் நடக்கலாம். திருமண முயற்சிகள் கைகூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தெரியாமல் நீங்கள் உங்கள் தொழிலை நல்ல ஒரு மேன்மைக்கு கொண்டு வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே முருகப்பெருமானின் அருள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு உங்களது ஆலோசனையில் கேட்டு சிலர் வரலாம். உங்களது செயல்கள் மூலம் மதிப்பு உயரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பணவரத்து திருப்தி தருவதாக இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகம் இருக்காது. நிதானமாக நடக்கும். பணவரத்து சாதகமான குழப்பங்களை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்குது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு யோகமான பல நன்மைகள் தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி நிலவக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு எதையுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வது நல்லது. சில நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். யோகமான பல நன்மைகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே முருகப்பெருமானின் அருள் கிடைக்க நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் நல்லது. வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய உத்தியோகத்தில் நல்ல ஒரு பொறுப்போடு வேலை செய்ய வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் தரக்கூடியதாகும். வியாபார தொடர்பான விஷயத்தில் புதிய முதலீடுகளையும் நீங்கள் இறங்கலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.